அன்பான தகவல் டிப்ஸ் 360 பார்வையாளர்களே, எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் டாக்டர் திலகவதி. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப சாதாரணமா தோன்றலாம். ஆனா இது நிறைய பேரோட வாழ்க்கையையே மாற்றி இருக்கிற ஒரு விஷயம். சுகர் வந்தா இனிப்பான பழங்கள் சாப்பிடக்கூடாதா? சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன பார்க்க ஒரு பெண் வந்தாங்க. அவங்க பேரு மீனாட்சி. வயசு 50. மதுரை பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல வீட்டுக்காரர் முருகன், ஒரு மகள் அனிதா, ஒரு சின்ன குடும்பம். ஆனா மீனாட்சி முகத்துல கொஞ்ச நாளா ஒரு பயம் தெரிஞ்சுது. டாக்டர், எனக்கு 4 வருஷமா சுகர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பழம் கூட நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன்? அவங்க சொன்ன பதில்தான் இந்த வீடியோவோட மையம். எல்லாரும் சொல்றாங்க டாக்டர், சுகர் இருக்குன்னா இனிப்பான பழம் சாப்பிட்டா சுகர் ஏறிடும். மீனாட்சி மட்டும் கிடையாது, நிறைய பேர் இயற்கையான பழங்களை முழுசா நிறுத்திட்டு சுகர்லெஸ் பிஸ்கெட், பேக்கேஜ் ஜூஸ், கெச்சப், மைதா ஸ்நாக்ஸ் இதையெல்லாம் பயம் இல்லாம சாப்பிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதுல தான் மறைஞ்சு இருக்கிற சுகர் உங்களை அதிகமா பாதிக்குது. அப்போ நான் மீனாட்சி கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். உங்க டயபெட்டிக் கதையோட ஹீரோ யார் தெரியுமா? கிளைசெமிக் இண்டெக்ஸ். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. 40க்கு கீழே இருந்தா பாதுகாப்பு, 70க்கு மேல இருந்தா ஆபத்து. 40க்கு கீழே இருக்கிற கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி மெதுவா போகும். 70க்கு மேல இருக்கிற கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஒரு ரேசிங் கார் மாதிரி டக்குன்னு பறக்கும். அப்போ மீனாட்சி கேட்டாங்க, டாக்டர், அப்போ சில பழங்கள் சாப்பிடலாமா? நான் சொன்னேன், சில பழங்கள் மட்டுமில்ல, சரியா சாப்பிட்டா உங்க சுகரை குறைப்பதற்கே உதவுற பழங்களும் இருக்கு. அவங்க முகத்துல முதல் தடவை நம்பிக்கை வந்தது. முதல்ல நான் சொன்ன பழம் கொய்யா. கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 20லிருந்து 25. இதுல இருக்கிற நார் சத்து சுகரை மெதுவா உள்வாங்க வைக்கும். வைட்டமின் சி இன்சுலின் செல்ஸை வலுவாக்கும். இந்த பழத்தை தோலோட கொஞ்சம் கிரன்ச்சியா மாலை 4 மணி சாப்பாட்டோட சேர்க்காம சாப்பிடணும். அடுத்தது நாவல் பழம். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 25லிருந்து 30. இதுல இருக்கிற ஜாம்புலின் ஸ்டார்ச் குளுக்கோஸா மாறுறத ஸ்லோ பண்ணும். மீனாட்சி சொன்னாங்க, டாக்டர், எனக்கு அடிக்கடி யூரின் போற மாதிரி இருந்தது. அப்ப நான் சொன்னேன், இந்த பழம் அதுக்கு தான் ஸ்பெஷல். உங்களுக்கு அந்த சென்சேஷனை இது நல்லாவே குறைச்சு கட்டுப்படுத்தும். அடுத்தது பேரிக்காய். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 38. இதுல இருக்கிற பெக்டின் டைஜஷனை மெதுவாக்கும். அதனால அடிக்கடி பசி வராது. இந்த பழத்தை தோலோட அல்லது லெமன் ஜூஸ் அல்லது சீரகத்தூள் கூட சேர்த்து சாப்பிடலாம். அடுத்தது இலந்த பழம். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 20லிருந்து 25. இந்த பழம் முக்கியமா கணைய செல்ஸை புதுப்பிக்கும். நரம்பு வலி, மறுத்து போன உணர்வு இதையெல்லாம் குறைக்கும். இந்த பழத்தை ஈவினிங் 7-8 பழம் சாப்பிடலாம். அடுத்தது முலாம் பழம். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு 35லிருந்து 40. இதுல இருக்கிற பொட்டாசியம் பிளட் சுகரை நேச்சுரலா பேலன்ஸ் பண்ணும். இந்த பழத்தை மதிய உணவுக்கு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பவுல் அளவு சாப்பிட்டா போதும். 3 மாதம் கழிச்சு மீனாட்சி மறுபடியும் வந்தாங்க. HbA1c குறைந்திருந்தது. ஆனா அதைவிட முக்கியமா அவங்க மனசுல பயம் இல்ல. அவங்க சொன்ன வார்த்தை, டாக்டர், இப்போ சுகர் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணறேன். சுகர் உங்களுடைய எதிரி கிடையாது. அவேர்னஸ் தான் உங்களுடைய ஆயுதம். பயம் வச்சுக்கிட்டு உணவை விட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல சுகர் இருக்கிற யாராவது இன்னும் பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஆரோக்கிய விழிப்புணர்வு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.